எல்லாம் துணையா இறங்கட்டும், மாண்டவங்க துணையா இறங்கட்டும். இதுதாங்க தர்மம். கோவில் சாமி கொடுத்தவங்களுக்கு ஒரு வணக்கம், கொடுக்காதவங்களுக்கு 2 வணக்கம். கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். யாருக்கும் அந்த கெட்டதை மறக்கூடாது. இல்ல ஒண்ணும் பாத்தீங்களா, இன்னும் பாக்குறவங்க அந்த காதை மட்டும் கொஞ்சம் ஒன்னா வச்சு பாருங்க சாமி. அதான் எனக்கு ஒரு சாப்பாடு போட்ட மாதிரி போதும். பேட துணைக்கு அவரும் நல்லபடியா இருக்கட்டும். போதும் 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 போதும்ன்றா நிறைய கட்டிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒற்றத்தான் ஒட்டும், ஒட்டாதது ஒட்டாது. இங்க பாருங்க, அந்த கரமத்தை மறைச்சிடறேன். சாவல உயிரோடு தான் இருக்கிறோம். ஒகிட்டு 2 சிரிக்கூடாது தங்கச்சி. மூடு ஸ்டடி பேசுறியா? இது உள்ளார மாயில் இருக்கா? இதை பார்க்காம எத்தனை பேர் போயிட்டாங்க. அவங்ககிட்ட சில்லறைல மாத்திட்டு வரலான்ட்டு போயிருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே சிக்கன் பிரியாணி கடை எங்கேயாவது இருந்தால் ஒரு பிரியாணி வாங்கி தரேன், சாப்பிட்டுட்டு தெம்பா பேசு. தம்பி, மயக்கத்தில் உட்காந்துட்டா பரவாயில்ல. அந்த கரமத்தை விளக்கணும். அவங்க போற காரணம் நல்லபடியாக நடக்கணும். இந்த சாமி அவங்களுக்கு துணையா இறக்கணும். எல்லாரும் பிடிச்சி கெட்டது செய்யணும். போகணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும்? கொடுக்காதவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். வித்திரி இடத்துல இருந்து சோப் கைட்டு அப்படி காட்டுங்க. அந்த நெகிழ் பட்டா அந்த தம்பி மேலே எல்லாரும் கையை அப்படி காட்டுங்க சாமி. எல்லாரும் கை காட்டுறாங்க. ஒரு 2 பேர் கை காட்டுறதுக்கு வெட்டப்படுறாரா? ஒரு வாட்டி தான் பிச்சை காப்பேன் சாமி சத்தியமா, மறுபடியும் கேட்க மாட்டேன். கோயில் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல வச்சு எல்லாரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காட்டுறேன். அங்காளம்மா எல்லாருமே நல்லபடியா இருக்கணும். யாருக்கும் அந்த கெட்டதும் வரக்கூடாது. ஆடி கிருத்திக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கு எடுத்து எலுமிச்சம்பழத்தில் போட்டு கை நீட்டி காட்டு. ஜம்ம வேணும் தேரணும். இந்த தங்கச்சி கண்ணுக்கு தெரியுமா? இதோ இந்த பாப்பா கண்ணுக்கு, இந்த அக்காவுக்கு, இந்த அண்ணனுக்கு ஒரு 2 பேர் கையில தொடுங்கண்ணா. இதை கையில தொடனே நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா? ஓம் சக்தி அண்ணாமலையாரு நீட்டு காட்டுக்கு எல்லாரும் தத்துரும் குறையிடும். வேண்டாம் வெறுப்பா தொட மாட்டேன். இஷ்டமா இருந்தா நீட்டுங்க, இல்லைன்னா எந்த குறையும் இல்லை. இதோ இவங்களுக்கு இதோ ஒரு 20 பேர் கையில தொட்டது மாய மந்திரம் இல்லை. இது ஒரு கெட்ட எலும்பு. இதை தொட்டிருந்தா ரோடோட கத்துறேன். இதை நான் தொட்டது நீ என்ன மாதிரி ஆகுறதுக்கு ஒசரம் இல்லை. ஒன்றை பிடிச்ச 12 வருஷம் பேரை தொலையணும். நீ கொடுத்த பத்தியா தரணும். அதுவே போதும். நீங்க என்னைக்கும் சீரியல் மனசார வாய்ப்பு சொல்லியிருக்கேன். இதை தொட்டவங்க மட்டும் அந்த கையை அப்படி மூடிட்டீங்க. தொட்டவங்க தொடாதவங்க எல்லாருமே தூரமா இருக்கிறாங்க. ரேக புரியுங்க. இதை தொட்டவங்க அந்த கையை மூடிக்கிட்டே மாவு தேடி பட்டுறோம். அந்த கையை அப்படி மூடிக்கும். ஒரு 6 அடி முன்னாடி வந்துருங்க. கையை தொடக்கிறேன், பொறுக்கிட்டே இருங்க. இப்படி வந்துருப்பா லாஸ்டா. உங்க மகன் நிர்மல் குமார் வெயிட் பண்ணாப்பா. ஆராய்ச்சி ரவிச்சந்திரன் கையை நீட்டி காலை ஒன்னா வச்சு அந்த சாமி முகத்தை பாருன்னு நான் சொன்னேன். எல்லாரும் நல்ல எண்ணத்தோட சேலம் மாவட்டத்திலிருந்து கனிகா மற்றும் சேலம் மாவட்டத்திலிருந்து கனிகா மற்றும் நடக்கணும்னு சொல்லி வரும். நெல்லெண்ணத்தோட அந்த காலை ஒன்னா வச்சு அந்த சாமியை பாருன்னு நான் சொன்னேன். எல்லாரும் நெல்லெண்ணத்தோட நின்னாலும் ஒரு 2 பேர் மட்டும் ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் இவனுக்கு பிச்சை போட்டுமே நீட்டு ஒரு கிண்டல் கேலியா நினைக்கிறான். நான் இல்ல சாமியை இறங்கி வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாரு. யார் எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். யாருக்கும் அந்த கட்டத்தை வரக்கூடாது. எல்லாருமே காலை ஒன்னா தானே வச்சுக்கிறீங்க. அந்த காலை ஒன்னா வச்சு கையை பின்னாடி காட்டுங்க. எல்லாரும் கையை முன்னாடி சேலம் மாவட்டத்தில் கனிகா மற்றும் தீபிகா படிப்பாயணும்னு சொல்லுங்க. எல்லாரும் பேட போகணும்னு சொல்லுங்க. நல்லவருக்கு ஒரு வாட்டி சொன்னா நல்லதே நடக்கும். கெட்டவருக்கு இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க வீட்டில் கும்பிட்றது 3 மாநிலம் குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாய மந்திரத்தை நீ நம்புற ஆளுங்க மனசாட்சி கட்டுப்படுவேன். கொடுத்தும் ஏமாந்த நம்பியும் ஏமாந்த. இப்ப இருக்கிற புத்தி ஆரம்பத்துல உங்களுக்கு இல்ல. ஆனா நல்ல வாங்கினா அம்மா சாலமாட்டாங்க வெயிட் பண்ணாங்கப்பா. ஆந்திரா மாவட்டத்தை சேர்ந்த உனக்கு இல்ல. புரியுதா? உங்க பேரு இந்த மாதிரி இடத்துல நீ நிற்கிறவனே இல்லை. புரியுதா? மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. அது ஜெயமாக்கணும்னு சொல்றேன். கண்டாச்சிபுரத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி எங்க இருந்தாலும் ஓபி வரும். வேலாயுதம் உங்களுக்காக